மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக வரங்களின் நல்குக உயிர்களெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க. நான்மாடக்கூடல் மது உரையும் மதுரை கோயில் நகரம் மல்லிகை நகரம் ஆலவாய் நகரம் சிவராஜதானி துவாதசாந்த தலம் வைகை நகர் கடம்பவனம் மதுராபுரி தென் மதுரை என்று பல்வேறு சிறப்பு பெயர்களுக்கு உரிய மதுரை மாநகரத்தில் இன்றைக்கு ஆலவாய் அண்ணலும் அங்கையர் கண்ணியும் மணமக்களாக கொலுவீற்றிருக்கக்கூடிய திருநாள். உலகமே கொண்டாடக்கூடிய மதுரை சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கியமான நாள் இன்றைய தினம். மிக மங்களகரமாக அன்னை மீனாட்சி இன்றைக்கு மணவாட்டியாக சுந்தரேச பெருமானுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நேரலை நிகழ்வினை தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களோடு சேர்ந்து தரிசிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பார்க்கும் இடம் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ணானந்தமே என்று சொல்வார்கள் இறைவனை. இங்கே பார்த்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்து அப்பனுக்கும் அம்மைக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய சுபயோக சுபதினம். எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் வளங்களும் நலங்களும் பெருக வேண்டும் என்று நாம் எல்லோரும் மனமாற பிரார்த்தித்துக் கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதொரு கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்பார். அப்படி இந்தோ பெண்ணின் நல்லாளோடு நம்முடைய பெருந்தகையாகிய சுந்தரேச பெருமான் மணமக்கனாக மணாளனாக வீற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் மணமேடையிலே இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக பிள்ளைகளுக்கு பெற்றோர் திருமணம் செய்து பார்க்கக்கூடிய அந்த வைபோகத்தை எல்லா இல்லங்களிலும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மணி விழாவிலேயோ அல்லது முத்து விழாவிலேயோ தான் பிள்ளைகள் திருமணம் செய்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஈசனும் பெருமாட்டியும் மணமக்களாக அமர்ந்திருக்க பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் இப்பொழுது அந்த மணக்கோலத்தை தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பிறந்த உடனேயே மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டு விடுகிறது. திருமலை நாயக்க மன்னர் தான் இந்த விழாக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தினார் என்று வரலாறு பேசுகின்றது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய மிக புகழ்பெற்ற இந்த திருவிழா பார்க்கக்கூடிய காட்சி நமக்கு மிகுந்த மகிழ்வாக இருக்கிறது. மணமக்களை தரிசிக்க எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் தரிசித்து திருமண கோலத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை தரிசித்து தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிறைய தம்பதிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். எத்தனைதான் சித்திரை வெயில் சுட்டரித்தாலும் கூட அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. கண் குளிர மனம் குளிர சிந்தை மகிழ இதோ அம்மையும் அப்பனும் மணமக்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்ப்பதற்குத்தானே இந்த ஜென்மம் எடுத்தோம் என்று பக்தர்கள் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அழகாக சிவாச்சாரியார் பெருமக்கள் அங்கே அலங்காரம் செய்து அதற்கு பிறகு அம்மையும் அப்பனையும் எழுந்தருள செய்திருக்கிறார்கள். திருமணத்திற்கான சடங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய திருமணங்களிலே நிறைய தாற்பயங்கள் உண்டு. ஒவ்வொரு சடங்கிற்கும் ஒவ்வொரு விதமான உள்ளர்த்தம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? நமக்கு இது போல இறை மூர்த்தங்களை, அதாவது இறைவனுடைய விக்கிரகங்களை அமர வைத்து அவற்றிற்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடிய அந்த அழகு என்பது நம்முடைய தர்மத்திற்கே உள்ள தனித்துவமான ஒரு அழகாகும். ஏனென்றால் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருப்பது எல்லாவற்றிற்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான். மனிதர்களாகிய நமக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை இறைவனும் இறைவியும் வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்பதுதான் இந்த திருமண சடங்கு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. காஞ்சன மாலையும் மலையத்துவ மன்னனும் குழந்தை வரம் இன்றி தவிக்கிறார்கள். காஞ்சன மாலை பூர்வ ஜென்மத்திலே அம்பிகையை பூஜித்த மிகப்பெரிய பக்தை. அம்பிகையினுடைய அருளால் அவளிடம் தவம் செய்து வரம் பெறுகின்றாள். நாம இருந்தால் என்ன வரம் செய்வோம், என்ன வரம் கேட்போம்?
எனக்கு பொன் பொருளை கொடு, புகழை கொடு, பெயரை கொடு என்றுதான் நாம் வரம் கேட்டோம். ஆனால் காஞ்சனமாலை கேட்ட வரம் எப்படி தெரியுமா? தாயே பராசக்தி, நீயே எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வரத்தை கேட்டாள். அப்பேற்பட்ட காஞ்சனமாலையினுடைய புதல்வியாக தடாதகை பிராட்டியாக அவதரித்த நம்முடைய அம்மை இப்பொழுது மீனாட்சியாக அங்கையர்கண்ணியாக குலுவீற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.